மறுபடியும் போர் தொடங்கிருச்சு. ஈரான் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கு. இஸ்ரேல் லெபனான் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி கண்ணில் படக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, எதனால் இந்த போர் மறுபடியும் தொடங்கியிருக்கு? ஆபிரகாம் ஒப்பந்தத்தை மறுபடியும் புதுப்பிச்சுக்கணும்னு சொன்னது ஒரு காரணமா? வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது நிராகரிக்கப்பட்டதனுடைய விளைவா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இந்த ஒப்பந்தம் நிறைவேறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குறாரா? இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஏற்கனவே எரிபொருள் பஞ்சாயத்து, இப்போ புதியதொரு பஞ்சாயத்து உருவாயிருக்கு. மறுபடியும் போர் அப்படிங்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரகம், கத்தாரு, பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, ஜோர்டான், பக்ரைன், இந்த நாடுகளோடான அழைப்பு ட்ரம்ப் நேற்றைய தினம் கொடுத்திருந்தார். எதற்காக காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாமே ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடணும். அது மட்டும் கிடையாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் கேட்டு செயல்படணும். அப்படின்னா மிடில் ஈஸ்டில் ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசு நிகழ்வதற்கு நாங்கள் பொறுப்பேற்போம். இல்லை அப்படின்னா மறுபடியும் பெரிய போர் வரும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு பறந்துச்சு. சவுதி அரேபியா, கத்தாரு உள்ளிட்ட நாடுகள்லாம் இதை பார்த்து உண்மையிலேயே வருத்தப்பட்டாங்க. என்னடா இது, ஈரானோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தா எல்லா பக்கமும் சுற்றி அடிக்கிறாரே ட்ரம்ப் அப்படிங்கிற கோபம் இவங்க எல்லாருக்கும் வந்தது. அது மட்டும் இல்லை, கத்தாருக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாச்சராக்கி நேரடியாக போய் இறங்கியிருக்கார். இவர் இறங்கி போய் அங்கே கட்டி பிடிச்சி மகிழ்ந்து அவர் எங்கே உள்ளே போய் உட்கார்றதுக்குள்ளேயே ஒரு பெரிய வார் ஒன்று தொடங்கிடுச்சு. என்னடா இது, திருதுப்புன்னு எதுக்கு வார் நடத்துகிறா, யார் யார் மேலே அட்டாக் பண்ணா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீண்ட நேரமாக இருந்துக்கிட்டே இருந்தது. பந்தர் அப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஈரானில் சவுத் சைடில் இருக்குது. அந்த பகுதியில் அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. வான்வெளி தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க. இதுக்கு பேரலாக என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் லெபனான் பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஒரே இரவில் 400க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் அதை இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி 3 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்ட காட்சிகள் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி மாளாது. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். அமெரிக்கா ஈரானுடைய வான்வெளி தளங்கள் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. 200க்கும் மேற்பட்ட மிசைல்ஸை அமெரிக்கா யூஎஸ் பேஸில் இருந்து ஈரான் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ஸோ அமெரிக்க போர் விமானங்களே டைரக்டாக என்ட்ராகி இந்த தாக்குதலும் நடத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது தொடர்பான காட்சிகளும் ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குது, பார்த்துட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லையும் இதே மாதிரியான ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. கார்க் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றக்கூடிய வேலையை இப்போது அமெரிக்கா செய்கிறாங்களாங்கிறது தெரில. பட் அங்கேயும் பெரிய அளவிலான ஒரு வன்முறை காட்சிகள் அரங்கேறியிருக்கு. கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஈரானுடைய கடற்படைக்கும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மற்றும் அழிப்பு கப்பல்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா சொல்கிறாங்க இது ஒரு அடையாள அடி மட்டும்தான், இது தொடர்ச்சியான போராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு அட்டாக் நடத்துனாங்கன்னா திருப்பி ஈரானும் அட்டாக் நடத்துவாங்கல்ல. ஸோ அந்த வகையில் இது ஒரு மறுபடியும் நீண்ட நெடிய போராக மாறிவிடும் அப்படிங்கிற அந்த அச்சம் நிலவுது. சரி, இதனால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் பேச்சுவார்த்தையும் தோல்வி அடையலை அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தை தொடரும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு அடையாள அடி மட்டும்தான்,
நாங்கள் வந்து எங்களுடைய தற்காப்புக்காக இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. சரி, இப்போ இஸ்ரேல் இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்களே அப்படின்னு கேட்டால் வரேன். அக்னி அம்புகள், அதாவது ஆரோஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறாங்க. இந்த ஆரோஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முழுமையாக இஸ்ரேல் டைரக்டாக ஈரானுக்குள்ளே நடத்தக்கூடிய தாக்குதல் தான் இது குறைந்தபட்சம் 48 மணி நேரத்திற்கு நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 48 மணி நேர தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிதீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. IDF படை வீரர்களை லீவு விட்டுட்டு நேரடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பெரிய அளவிலான பொருட்சேதம் ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. 48 ஹவர்ஸில் உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான வந்து ஒரு பொருட்சேதம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வெளியிட்டிருக்கிறது யாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய IDF படைகள் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க ஒரு பெரிய அஜெண்டாவோட தான் களமிறங்கியிருக்காங்க. லெபனான் மேலே தேவையில்லாத முறையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுனால லெபனானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையும் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் அட்டாக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக ஹிஸ்புல்லாவினுடைய ஏகப்பட்ட மிசைல்ஸ் வந்து அட்டாக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய அளவில் இஸ்ரேலுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹதாஸா ஜன் கெரேம் அப்படிங்கிற மருத்துவ மையம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெருசலேமில் இருக்குது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நெதன்யாகு அப்படிங்கிறது தான் செய்தி. இவர் ஏன் நேற்று மாலை போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காரு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அப்படின்னு தெரியல. அவருக்கு ஏற்கனவே வந்து கேன்சர் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவர் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நெதன்யாகுவினுடைய இயற்கையான மரணம் கூட இங்கே ஈரான் மூலியமாக நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கூட பரப்பி பெரிய அளவிலான தாக்குதலை ஈரான் மீது நிகழ்த்துவாங்க. நெதன்யாகுவினுடைய பிணம் கூட இங்கே பெரிய அளவிலாக போர் செய்யும் அப்படிங்கிற வார்த்தைகளை கூட அவங்க பயன்படுத்தலாம் ஃபியூச்சரில். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்காங்களா இஸ்ரேல் அப்படின்னு தெரியல. தொடர்ச்சியாக நெதன்யாகுவினுடைய உடல்நிலை அப்படிங்கிறது மிகவும் மோசமாக இருக்குது. அவர் அவசரமாக வந்து பெட்லேயே அனுமதிக்கப்பட்டு டைரக்டாக வந்து ஹியூப்ரு மொழியிலேயே இது தொடர்பான செய்தியை வந்து இஸ்ரேலிய ஊடகங்கள் சேனல் 14 உள்ளிட்டவங்க இந்த செய்தியை வெளியிடுறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. ஆக்சுவலி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் டைரக்டாக வந்து கன்னி வெடிகளை பதிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஈரான். இதை பார்த்ததுனால தான் அமெரிக்கா டைரக்டாக வந்து ஒரு தற்காப்பு தாக்குதலுக்காக இதை நாங்கள் பந்தர் அப்பாஸ் பகுதியில் நடத்துகிறோம் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஸோ ஒரு போர் நடக்குது அப்படின்னா திடுத்துப்புன்னு ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த வகையில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி நீ கன்னி விடைகளை புதைப்பாய் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பந்தர் அப்பாஸ் பகுதியில் தாக்குதல் நடத்தினதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது கடைசி கட்ட தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. மொகர் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு ஈரானில் இயல்பு நிலை திரும்பியது. 87 நாட்கள் இணைய முடக்கத்திற்கு பிறகு மறுபடியும் இணைய சேவைங்கிறது தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி. என்னப்பா இது, இவ்வளவு நாள் வந்து இணைய சேவை முடங்கிருந்துச்சு, மறுபடியும் இணைய சேவை வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் தான் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தணும். அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு முக்கோண பீடத்துக்குள்ள லெபனான், இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த பக்கம் ஈரான், இப்படி தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இணைய முடக்கத்தினுடைய மறுபடியும் இணையம் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி. பந்தர் அப்பாஸ் பகுதியில் அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், கன்னி வெடிகளை இன்னைக்கு நேத்தா புதைக்கிறாங்க ஈரான், தொடர்ச்சியாக புதைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஏன் அட்டாக் பண்ணணும்? JCPOA அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளையும் குனிஞ்சு கையெழுத்து போடு அப்படின்னு அமெரிக்கா இப்போது பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு பின்னாடி இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. ஸோ பாப்போம் நெதன்யாகு அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாரு. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது தொடர்ச்சியாக போர் செய்ய போகிறாரா, இல்லை இது அடையாள போர் நிறுத்தமாக அப்படின்னு நிப்பாட்டிக்கிட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடர போகிறாங்களாங்கிற அடுத்த கட்ட அப்டேட்டோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம்.
தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.